எல்லோருக்கும் அன்பு வணக்கம். இறை பேராற்றலுக்கும் நம்மளுடைய அன்பு திருவள்ளுவருக்கும் மிக்க நன்றி இந்த பயணத்தை எனக்கு கொடுத்ததுக்கு. ஸோ நம்ம ஒரு புதிய பயணத்தை தான் தொடங்க போகிறோம். திருவள்ளுவர், அப்புறமா என்ன சொல்கிறது, ஆர்ட், அதனுடைய அர்த்தம், பொருள், இதை மூன்றையும் கலந்து நம்ம ஒரு சீரீஸாக நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு திருக்குறளை எப்படி வரையலாம் அப்படின்றது தான் இந்த சீரீஸ்னுடைய நோக்கம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல இன்னைக்கு நம்மளுடைய முதல் அதிகாரத்திலிருந்து முதன்மையான திருக்குறள் என்ன அப்படின்றது நமக்காக நம்மளுடைய ஒரு நண்பர், திருவள்ளுவர்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான குழந்தை அத்வித் வெங்கடேஷ் அவர்கள் நமக்காக முதன்மையான திருக்குறள் என்ன அப்படின்னு நமக்காக சொல்றதுக்காக வந்திருக்காங்க. வாங்க அத்வித் வெங்கடேஷ். அகவ முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அத பாட்டா ஒரு பாட முடியுமா நீங்க? அகவ முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. மிக்க நன்றி அத்வித், ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப கொஞ்சி பேசின தமிழ்ல ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நன்றி. நாம இதனுடைய பொருள் என்னவா இருக்கும் இல்லைங்களா? பார்க்கலாமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இல்லைங்களா? இந்த உலகத்திலேயே முதன்மையானவர் யாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அகரத்திலேயே முதன்மையானது எது? நம்மளுடைய அ என்ற எழுத்து இல்லைங்களா? அதே போல நீங்க எந்த ஒரு மொழியை எடுத்தீங்கன்னாலும் அ அப்படின்றது தான் அதனுடைய முதன்மையான எழுத்தா இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி நம்மளுடைய உலகத்திலேயே முதன்மையானவர் கடவுள், இறைவன், டிவைன், அல்லாஹ், ஜீசஸ். நீங்க என்ன வேணா சொல்லலாம், பேரு தான் வேற இல்லைங்களா? ஆனா இறைவன் ஒன்று மட்டும்தான். அது மாதிரி நம்மளுடைய உலகத்திலேயே வணங்கக்கூடிய இறைவன் தான் முதன்மையானவர் அப்படின்ற ஒரு பொருள் தான் இந்த திருக்குறளுக்கு சேரும். ஸோ இதுக்கு எப்படி நம்ம வடிவத்தை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நம்மளுடைய திறமை வாய்ந்த அப்பு சிவா அவர்கள் நமக்காக ஓவியம் எப்படி வரையலாம் இந்த ஒரு திருக்குறளுக்காக அப்படின்றதுக்காக நமக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்காரு. வாங்க அவர் எப்படி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம பார்த்து கற்றுப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல எல்லா மொழியிலும் பாத்தீங்கன்னா முதல் எழுத்து ஆ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்னீங்க போன தடவை முதல் எழுத்து ஆ அப்படின்னு ஆரம்பிக்கும். அது எந்த ஆங்கிலமா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், எந்த மொழியில பெரும்பாலும் ஆன்னு ஆரம்பிக்கும். அதே போல இந்த உலகம் ஆதி பகவன்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு குறள்ல சொல்லியிருக்கு. ஆதி பகவான்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இதா சொல்லல, என்னன்னு தெரியாத ஒரு உருவத்துல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. அதை ஆதி பகவன் அப்படின்னு ஒரு அடையாளம் கொடுக்கும். அது எல்லா மதத்திற்கும் எல்லா தெய்வங்களுக்குமே பொருத்தமா இருக்கு. அதனால பொதுமறை, உலக பொதுமறைன்னு திருக்குறள் சொல்றோம். அது எல்லா மதத்துக்குமே பொருத்தமா இருக்கும். அது என்னன்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு அடையாளமா ஆ அப்படின்னு வைக்கிறாரு. அதே போல எழுத்துக்களில் பாத்தீங்கன்னா ஆங்கிறது முதல் எழுத்து அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ நமக்கு என்ன அப்படின்னு தெரியாத ஒரு இடம்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் தோன்றின ஆரம்ப காலத்திலேயே வச்சுக்கலாம். அது ஒரு 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 இது ஒரு பிளாக் போர்டு அப்படின்னு வச்சுக்கோம். ஆக்சுவலா இதுல இந்த களம் போட்டுக்கிறது ஃபுல்லா பிளாக்னு வச்சுக்கோம். ஃபுல்லா பிளாக், கருப்பு நிறமா இருக்கு. ஆமா, கருப்பு நிறமா இருக்கு. ஒரு இருளாதான் இருந்தது. பிரபஞ்சம்ங்கிறது ஒரு முழு இருளா இருந்த ஒரு விஷயம். இதுல திடீர்னு ஒரு ஒளி தோன்றுது.
ஒரு வெடிப்பு, பெரு வெடிப்புன்னு சொல்லுவாங்க சயின்ஸ்ல. ம். சின்னதா ஒரு வெடிப்பு வரும். இது எப்படி ஆரம்பிச்சது, யாரால ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி திடீர்னு அது ஒண்ணில்லாத ஒரு இடத்துல எப்படி அது திடீர்னு உருவாச்சு யாருக்குமே தெரியாது. ம். இதுதான் அறிவியல்லயும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்மீகத்திலயும் மனப்பூர்வமா இதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது என்ன, அதுக்கு முன்னாடி என்ன என்னன்னு சொல்ல தெரியாதனால ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. ஆமா. இது தெய்வம்னு ஒருத்தர் சொல்றாங்க, இது இந்த சக்தி ஆதி சக்தின்னு ஒருத்தர் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேருமே போய் போற இடம் ஒண்ணுதான். சயின்டிஸ்டுகளும் போறதும், ஒரு நல்ல ஆன்மீகவாதிகள் போறதும், ரெண்டு பேருமே யோசிக்கிற இடம் இந்த ஒண்ணுதான். இந்த ஒண்ணுல தான் அவங்களால விடை கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம். இந்த இடத்துலதான் அந்த வெடிப்பு நிகழ்வு. நான் ஒரு உதாரணத்துக்காக தான் படம் போடுறேன். இது எப்படி வேணா அவங்க போடலாம். ஒரு பிளாக் போர்டு, ஒரு பிளாக் சார்ட், அதுல ஒரு ஒளி வெள்ளம் ஸ்பார்க்கிள்ஸ் மாதிரி வருது அங்கிருந்து. சின்னதா ஆரம்பிக்குது. அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அந்த என்னன்னு தெரியாத ஒரு ம். இதுல இருந்துதான் எல்லாமே வருது. இதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன மேக கூட்டங்கள் மாதிரி அந்த தூசிகள்லாம் தூர தூரமா வந்துட்டு இருக்கும். நல்ல இங்க ஹீட். இங்க ம். இருந்து ஒவ்வொன்னா குறுகி குறுகி எல்லாம் ஒன்னோட ஒன்னோட ஒண்ணு ஜாயிண்டா இறுகி சின்ன சின்ன நட்சத்திரங்களா மாறும். இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுமே இதோட குழந்தைகளா ஆயிடுது. இதோட குழந்தைகள் என்ன ஆகுதுன்னா அதுக்குன்னு ஒரு லைஃப் கொண்டு வந்துருது. ம். அது என்ன பண்ணா அது ஒவ்வொன்றும் தனக்குன்னு ஒரு அந்த சூரிய குடும்பம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குடும்பத்தை கொண்டு வருது. ம். அதுல இருந்து ஒவ்வொரு கிளையா போயிட்டு ஒரு பெரிய ஒரு நட்சத்திரம், ஒரு ஒரு நட்சத்திரம், மீடியமான ஒரு நட்சத்திரம் நம்ம சூரியன். ம். இதுல இருந்து வந்த ஒரு உருவம். இது தனக்கான ஒரு குடும்பத்தை கொண்டு வரும்போது அதுல ஒண்ணு வருது பூமி. இந்த பூமி என்ன பண்ணுதுன்னா அதுக்குள்ள தன்னுடைய வீட்டுக்குள்ள நிறைய உயிரினங்களை உள்ள கொண்டு வருது. அதுல வந்து மனுஷன். அந்த மனிதர் என்ன பண்றாங்க அப்படின்னா பேசுவதற்கான மொழி கல்வி. அதுதான் உயிரோட்டமான ஒரு ஒரு மனிதனோட அடிப்படை உயிர். அதுதான் எப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கறது, தான் சொல்றது மத்தவங்களுக்கு நினைக்க வைக்கிறது. இதை பத்தில யோசிக்கிறது எல்லாமே அந்த மொழி தான். இப்ப நம்ம இதை பேசிட்டு இருக்கிறது எல்லாமே இதை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆன்மீக ஞானம் அப்படின்னு சொல்லலாம், அறிவியல் அறிவுன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் தர்றது அந்த ஒரு மொழி. ஆங்கிற எழுத்துல ஆரம்பிச்சு அப்படி அப்படி ஆதி பகவான் முதற்றே உலகு, அப்படிதான் நமக்கு இது வருது. இப்படிதான் இதை சொல்ல வரேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. இதை நம்ம எப்படி வரைய போறோம் அப்படின்னா இப்படியும் வரையலாம். ம். வேற எப்படி ஐடியா இருக்குன்னு நீங்க சொல்லலாம். இல்ல இதுவே ரொம்ப நல்ல ஐடியா. பிளாக் போர்டு, இதுல ஒரு ஸ்பார்க்கிள் நீங்க சொன்ன மாதிரி. இது வந்து இதுக்கு வந்து ஒயிட்டா விட்டுறலாம் இதை. அப்படிங்கும்போது இதுல இருந்து இது பளிச்சுன்னு தெரியும். இங்க இருந்து எல்லோ கோடு மாதிரி இப்படி கோடுகள்னா ஸ்பார்க் மாதிரி, கிரேயன்ஸ்ல இப்படி கொடுத்துட்டு இல்ல பென்சில்ல கொடுத்துட்டு இப்படி லைட்டா விரல்ல அப்படியே லைட்டா தடவி விட்டாங்கன்னா அப்படியே ஸ்பார்க் மாதிரி வரும். ஆமா, அது வந்து ஸ்மஜ்ல வந்து இந்த சின்ன அதுக்குன்னு ஒரு இதெல்லாம் இருக்கு. இந்த ஸ்மஜ் பென்சில் மாதிரி இருக்கும், அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே. இல்ல வாட்டர் கலர்ஸ்ல யூஸ் பண்றவங்க அந்த கலர்ல அதை கொண்டு வருவாங்க, ஸ்பார்க்கிள்ஸ் மாதிரி. இங்க இருந்து ரேஸ் அப்படியே வர மாதிரி. நடுவுல வந்து இந்த அந்த லெட்டர் வந்து ஒரு சூரியனை வந்து ஒரு வெள்ளை பேப்பர்ல கட் பண்ணி கூட அவங்க அதை ஒட்ட முடியும். இல்லைன்னா அந்த பார்ட் மட்டும் வெள்ளையா விட்டுட்டு மீதி பாட்டெல்லாம் அவங்க கருப்பா அதை பண்ணலாம். அப்படி பண்ணலாம். இல்ல தனியா நீங்க தெரியுற மாதிரி கூட அவங்க எழுதலாம். இந்த ஸ்பார்க்கிள்ஸ் வந்து ஆவாவே போட்டு இப்படி கூட போடலாம். இங்க இருந்து இந்த ரேஸ் இங்க போட்டு இங்க பூமி வந்து இங்க சின்னதா போட்டிருக்கோம்னா பெருசா கூட போடலாம். பெருசா இங்க எழுத்துக்கள் ஒரு 4-5 எழுத்துக்கள் போட்டு பூமியோட கலர் ஒரு கிரீனும் ப்ளூவும் கலந்த ஒரு கலரை கொடுக்கலாம். மீதி எல்லாம் பிளாக்கா இருக்கும். இது ஒரு மாடல் தான்.
இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் இதை விதமா வேற மாதிரி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க ஏதாவது. இப்போ பூமியில வந்து பூமியில அன்ற அந்த இன்னொரு மாதிரி வரையணும்னா வெறும் பூமியை மட்டும் வரைஞ்சி இப்போ பூமியும் சூரியனும் இருக்கிற மாதிரி சூரியன் ஒளியில இருந்து அந்த நடுவுல பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல ஒரு மட்டும் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த சூரியன் ஒளியில இருந்து தான் வந்தது என்ற ஒரு சவுண்டு. அதை வச்சு மனிதன் வந்து ஒரு தமிழ் மொழியவே கண்டுபிடிச்சிருக்காரு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த ஆமா முதன்மையானது இல்லைங்களா? அது அந்த லெட்டர் தான் வந்து முதன்மையானது. அந்த தமிழ் நிறைய நம்ம அந்த அடுத்த சவுண்ட் எல்லாம் வர்றதுக்கான முதன்மையான காரணமே அதுதான் இல்லைங்களா? ஸோ காரணக்கர்த்தர். ஆமா. அப்ப நம்ம இங்க முதல்ல போட்டுட்டு பூமியில வரையும் போது மற்ற எழுத்து எங்கேயாவது அங்க இங்க 1 2 போடலாம் நீங்க சொல்லுங்க. அப்படிமா அதுல இருந்து அது தொடர்ந்து வருது அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் வரும். ஆர் மட்டும் போடாம ஏவும் சேர்க்கலாம். அடுத்த மொழி வேற லாங்குவேஜ்ல முதல் எழுத்து கன்னடா ஹிந்தில கூட அந்த மாதிரி தான் வரும். அந்த உச்சரிப்பு வர மாதிரி பொதுவா இருக்க மற்ற லாங்குவேஜ்ல இருந்து கூட நீங்க ஆங்கிற எழுத்து இங்க இருக்கா அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அது ஒரு மாதிரி. ஓகேங்க சார். உங்ககிட்ட ஏதாவது ரெடியா ஏதாவது பிக்சர் நீங்க அதுக்கு கனெக்ட் பண்ற மாதிரி இருக்குங்களா சார்? நீங்க காமிக்கிறதுக்கு ஏதாவது இல்ல? இதான் நான் திரும்ப பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே சார். ஓகே, நீங்க அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுங்க சார். நான் வந்து அதை ஆட் பண்ணிட்டு ஷேர் பண்றேன். ஷூருங்க சார். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஐடியா சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய டைமுக்கு. என்ன சொல்றது, நீங்க வந்து இந்த மாதிரி இந்த சீரியஸை கண்டினியூ பண்ணோம்னா இது ஒரு பியூட்டிஃபுல் ஒரு புத்தகமாவே நீங்க வந்து கூடிய சீக்கிரத்துல நீங்க வந்து வெளியிடலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு வாரம் ஒன்னொன்னு நம்ம பண்ணும்போது 1330 திருக்குறள் நோக்கி நம்ம போவோம். இது ஒரு பயணமா இருக்கும். நம்ம ஒரு குழுவா பண்றோம் இதை. அந்த பயணத்துல நீங்க கண்டிப்பா நீங்க முடிகிற வரைக்கும் நம்ம வந்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு இது வந்து பயன்பெறும். ஸோ ரொம்ப நன்றி சார் டைமுக்கு. இதே டைமிங்க இல்ல அந்த சனிக்கிழமை 11 மணிக்கு சொன்னீங்களா? அது இந்த டைமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார் எனக்கு. ஏன்னா வந்து அந்த டைம்ல வேற இருக்கிறதுனால இந்த டைம் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே வச்சுக்கலாம். உங்களுக்கு ஓகேனா நான் உங்களுக்கு சொல்றேன். அது பண்ணோம்னா ரொம்ப நல்லா. ஓகே சார். ரெகுலரா இந்த டைம். ஷூர் சார். ரொம்ப நன்றி. ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்கு. அது எல்லா குழந்தைங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா உங்களோட திறமையும் வெளியில தெரியும். நிறைய குழந்தைகளும் பயன்படுவாங்க. உங்களுடைய திறமை எப்படி வரையறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா திருக்குறளும் எல்லாருக்கும் போய் சேரும். அதுதான் இதனுடைய நோக்கம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி சார். அடுத்த உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறேன் படம் வரைஞ்சதுக்கு அப்புறம். நீங்க அதுல ஷேர் பண்ணி நம்பர் போட்டு வந்துடலாம். ஷூர் சார். நான் நம்பர் உங்களுக்கு போடுறேன். நான் இது நீங்க எனக்கு ஆட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு கீழே உங்களுடைய நம்பர் போடுறேன் சார். ரொம்ப நன்றி சார். அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி.